சார், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேப்பமரம். வேப்பமரம் வீட்டுல வளர்க்கலாமா, வளர்க்க கூடாது? அதை சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனால் வேப்பமரம் வளர்ந்து விட்டது என்றால் என்ன செய்வது? வேப்பமரம் இருக்கக்கூடிய வீடுகளில் பின் ஆடி மாதம் வேப்பிலை கூழெல்லாம் போடுறோம், வேப்பிலை கட்டிக்கிறோம், அப்போ வேப்பஞ்சலெல்லாம் கொடுக்குறோம். அம்மா வேப்பிலை எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர் திரு சம்பத் சுப்பிரமணி சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேப்பமரம். வேப்பமரம் வீட்டுல வளர்க்கலாமா, வளர்க்க கூடாதா? வேப்பமரம் யாரும் வளர்க்க மாட்டாங்க, அது தானா வளரும். இது மணி பிளான்ட் கிடையாது, வாங்கிட்டு வந்து வச்சா காசு வரும்ட்டு யாரும் வாங்கிட்டு வந்து வளர்க்குறது. பொதுவாகவே கிராமங்களில் வேப்பமரம் தானாக வளரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை சாமி கும்பிடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வழியில் வரக்கூடிய ஒரு விஷயம். நான் போய் நர்சரியில் போய் ஒரு வேப்பமரம் வாங்கி வந்து வச்சு வளர்த்தனே யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள், அவருக்கு நான் ஃப்ரீயாகவே அப்பாயின்மெண்ட்டை பார்த்துட்றேன். அப்படி கிடையாது. ஆனால் மணி பிளான்ட் வாங்கி வந்து வச்சவங்கள பாருங்கள், நிறைய பேர் இருப்பாங்க. வேப்பமரம் தானாக வளருகிறது. அதிகமாக அது தானாக வளர்க்கப்படுகிறது என்பதை விட தானாக அது வீட்டை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல வளரும். ஒரு காலகட்டத்தில் அது பிரம்மாண்டமாக இருக்கும், அதை சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. ஆனால் வேப்பமரம் வளர்ந்து விட்டது என்றால் என்ன செய்வது? வேப்பமரம் என் நண்பர் எங்கள் ஊரில், எங்களுடைய சொந்த பூர்வீகத்தில் என் வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் வேப்பமரம். நாங்கள் அங்கே 7 கல்லுகளை வைத்து அந்த சின்னதாக ஒரு சின்ன கோவில் மாதிரி வீட்டுக்கு வெளியே கட்டி அதுக்கு சாமி கும்பிடுவோம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா வெளியே சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி என் நண்பர் வீடு, அவர் வீட்டில் பெரிய வேப்பமரம், பிரம்மாண்டமாக அந்த வேப்ப மரத்தை சுற்றி புடவை கட்டி வச்சுருப்பாங்க. சின்ன கோயில் மாதிரி சின்னதாக கீழே கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள். வேப்ப மரம் இன்னமும் இருக்குது. நாங்கள் இருந்து வந்துட்டோம், இன்னமும் அந்த வேப்ப மரம் இருக்குது. அந்த இடத்தையே விற்றுட்டோம், இன்னமும் அந்த வேப்ப மரம் இருக்குது. என் நண்பர் வீட்டில் இன்னும் அந்த வேப்ப மரத்தை சாமி கும்பிட்றாங்க. இப்போ என்னென்னா, வேப்ப மரம் இருக்கக்கூடிய வீடுகளில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், பெண்கள் பாதிக்கப்படுவாங்கன்றீங்க, அப்போ அந்த வேப்பமரம் எடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா, எடுப்பதில் சிக்கல் உண்டு. ஏன்னா அதை சாமியாகவே வழிபட்டு வரணும், இறைவனாகவே பாவித்து வருகிறோம். நம்ம ஒத்துப்போம், மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அதில் தான் சிக்கல் இருக்கு. இப்போது இந்த மாதிரியான வேப்ப மரங்களை எடுப்பதில் சிக்கல்கள் உண்டு. வாஸ்து ரீதியாக நம்ம வேண்டாம் சொன்னாலும் அங்கே காலங்காலமாக சாமி கும்பிட்டுட்டு வரோம், எடுத்தால் எதனா தெய்வ குத்தமாகி பாதிப்பு வந்துருமோன்னு பயப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு சொல்யூஷன், நம்ம பம்பை உடுக்க வச்சு சாமியே வரவழைத்து அவர்களின் உத்தரவின் பேரில் அதை எடுக்கலாமா வேணாமான்னு கேட்கணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். வாஸ்துபடி நான் சொல்லிடுவேன், இருக்கக்கூடாது. வேப்ப மரம் தான் பெண்கள் பாதிப்பு, உடல் பாதிப்பு, நோய் பாதிப்பு, மன பாதிப்பு, பெண்கள் தொடர்ந்து அந்த இடத்திலே சரிவகை காண்பார்கள். ஏன்? வேப்ப மரம் என்பது என்ன? வேப்ப மரம் என்பது ஒரு பெண்ணு. சிவபெருமான் என்ன பண்றாரு? தான் மனைவி என்று நினைத்து ஆடி என்ற ஒரு பெண்ணுடன் போய் சேர்றாரு. கடைசியில் பார்த்தா தன் மனைவி கிடையாது. அப்புறம் தான் தெரியுது அது வேப்ப மரம், அதாவது ஆடி என்ற ஒரு பெண்ணு. அதை தெரிந்து கோபமுற்ற சிவபெருமான் என்ன பண்றாரு? சாபம் விட்டுறாரு. நீ கசப்பான மரமாக அவதரிப்பாய் பூமியிலேன்னு சாபம் விட்டுறாரு. பாவ விமோச்சனை கேட்கும்போது சொல்றாரு, சரி ரைட்டு, மனமிறங்கி ஒரு பாவ விமோச்சனை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? உன் பெயரிலே ஒரு மாதம் தோன்றும். உன் பேர் என்ன? ஆடி. உன் பேரிலே ஒரு மாதம் தோன்றும், அதான் ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்திலே உன்னை சிறப்பாக வழிபடுவார்கள். அதனால தான் ஆடி மாதம் வேப்பிலை கூழெல்லாம் போடுறோம், வேப்பிலை கட்டிக்கிறோம், அப்போ வேப்பஞ்சலெல்லாம் கொடுக்குறோம். அம்மா வேப்பிலை எடுத்து யூஸ் பண்ணுறோம். அப்போது ஆடி என்ற ஒரு பெண் சிவபெருமானை அடைய வேண்டும் என்ற ஒரு மோகத்தால் பெண்ணாக உருவெடுத்து சிவபெருமான் மனைவி போலே அவதரித்து அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? சிவபெருமான் கூட ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இதுதான் அந்த வேப்ப மரத்துடைய தாற்பயம். அப்போது வேப்ப மரம் என்றால் ஒரு பெண் மரம். பொதுவாகவே பெண் மரம் ஆண் மரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பால் வரத்தெல்லாம் பெண் மரம், சரிங்களா? பால் வரக்கூடியது அனைத்துமே பெண் மரம். வேப்ப மரமும் ஒரு பெண் மரம். கசப்பை தருது சார், இது எங்கே சார் பாலை தருது? ஆண் மரம்னு கேட்காதீங்க. வேப்ப மரம் என்பது ஒரு பெண். பெண்ணுக்கு ஏற்பட்ட சாபத்தால் பூமியில் அவதரித்தது வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் ஒரு வீட்டில் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் அங்கே மன ரீதியான பாதிப்புகளை அதிகமாக சுமக்கிறார்கள் என்பது உண்மை. அப்போ ஒரே விஷயம், வாஸ்துபடி அது தவறு என்றாலும் கூட ஒரு தெய்வ காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ கிணறுனா மூடுன்றோம், இமிடியட்டாக மூடு. பஞ்சபூதத்தில் நீர் ஒன்று, கண்டிப்பாக மூடு, வாழ்க்கை மாறும், தப்பு கிடையாதுன்னு சொல்லிடுவேன்.
இல்லை, வேப்ப மரம் என்றால் பம்பை கொடுக்க வச்சு சாமியை வர்ணிச்சு, அம்மா தாயே இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு வாஸ்து நிபுணர் சொல்கிறாங்க. இது எடுக்கலாமா தாயே, எடுத்தா இந்த குடும்பத்தில் நல்ல வழி கொடுப்பியா, வேற இடத்துல மாறி உட்காருவியான்னு கேட்டு நீங்கள் சரியாக செய்வது தான் உங்கள் தலைமுறைக்கு அது ஒரு நல்லது. ஏதோ ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம், வேப்ப மரத்தை எடுங்க வாழ்க்கை மாறணும், இதை கேட்டு ஒருத்தர் எடுத்துருவீங்க. அந்த தெய்வம் அதில் ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அதோடைய பாதிப்பு எனக்கு வரப்போகுது, எடுத்தவங்களுக்கு தானே வரப்போகுது. அப்போது ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம வார்த்தையை வலிமையாக நம்பக்கூடிய மக்கள் இருப்பதனால் நாம் எந்த ஒரு விஷயத்திலும் நுணுக்கமாக பார்த்து மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்கிறேன். வேப்பமரம் இருக்கக்கூடாது, இருந்தால் அம்பாளை அழைத்து கேட்டு உத்தரவு வாங்கி பிறகுதான் நம்ம வேப்ப மரத்தை எடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னுடைய ஒரே நோக்கம், எங்கேயோ கோடியில் இருக்கிற ஏதோ கோடியை ஓரத்தில் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க நம்ம வீடியோ பார்த்து ஜெயிக்கணும் என்பது நம்மளுடைய எண்ணம். சார் வேப்ப மரம் இருக்குது, நாங்கள் சாமிலாம் கும்பிடல, இப்போ என்ன சார் பண்ணலாம்? தாராளமாக எடுத்துடலாம், தாராளமாக எடுத்துடலாம், கேட்கவே வேண்டாம், சூப்பர் எடுத்துலாம். நீங்கள் வழிபடுறீங்க, சாமி கும்பிட்றீங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் கட்டியிருக்கீங்கன்னா மட்டும்தான் சாமியை வரவழைத்து கேட்க வேண்டுமே தவிர வேப்ப மரம் இருந்தால் தாராளமாக எடுத்துடலாம். இப்ப இந்த வேப்ப மரத்தை எடுக்கிறாங்க, எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா? எடுக்கிறவங்களுக்கு தொழில், எல்லா தொழிலுமே பாதிப்பு இருக்கு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எடுக்கிறதுனால எடுக்கிறவருக்கு பாதிப்பு வருமா இல்லை வீட்டுக்காரங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்குறேன். நிச்சயமாக எடுத்த பிறகு ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா எடுக்கும்போது ஒரு சின்ன பாதிப்பு வரும், அதை கடந்து தான் செல்ல வேண்டும், அதுக்கு பெருசாக பயப்பட வேண்டாம். இப்போ நீங்க வேப்ப மரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சார், பெண் மரம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு சில பேர் தன்னுடைய தோப்புகள்ல வேப்ப மரம் வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து வீட்டு முன்னாடி வளரும், முன்னாடி வளர்றத நீங்க சொல்ற மாதிரி எடுக்கலாம். கொல்லைப்புறம் இருக்கு, வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கு, அங்க நான் வளர்க்குறேன்னா அது எப்படி? அதாவது வீட்டில் நீங்க சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா அதை எடுப்பதில் சிக்கல் உண்டு. வீட்டில் சாமி கும்பிடலைன்னா நீங்கள் வீட்டில் கொல்லை பக்கம் இருந்தாலும் சரி, முன்பக்கம் இருந்தாலும் சரி, மரத்தை எடுப்பது சிறப்பு. 4 மூலையில் எந்த மூலையில் வேப்ப மரம் இருந்தாலும் அதை நீங்கள் எடுப்பது சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்ப வேப்ப மரம் எடுப்பதால நமக்கு உடனே என்ன ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும்? அங்கே பெண்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் இமீடியட்டாக நடக்கும், மன ரீதியான பாதிப்புகள் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முதல் விஷயம் தான், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் உடல் ஆரோக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க பாதிப்பு வரும்னு சொல்றீங்க இல்லையா, அதுவும் பர்டிகுலரா பெண்களுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல அவங்கள வந்து என்ன மாதிரி விஷயம் பாதிக்கும்? வேப்ப மரம் இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா அவங்க உடல் ஒரு ராஜ உறுப்புகளில் எதனா பிரச்சனைகள் வரக்கூடும், பித்தப்பை, கணையங்கள், இந்த மாதிரி பேங்க்ரியாஸு, கிட்னி ரிலேட்டடான விஷயங்கள், சுகர் ரிலேட்டடான விஷயங்கள், இந்த மாதிரி எதனா விஷயத்த ஸ்டார்டிங்கில் பாதிப்பு வரும். சார் உடல் உறுப்பு எதுவுமே பாதிக்கலைன்னா டோட்டலி மன ரீதியான பாதிப்பு கொடுத்து அவங்கள மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடும், பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க பெண்கள். அங்கே தானாக பேசுவாங்க, தானாக புலம்புவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது மிகப்பெரிய ஆபத்தை தரும். கண்டிப்பா சார், ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்க வேப்ப மரத்தை பத்தி. நீங்க வேப்ப மரம் இருக்கிற வீட்டில் போய் பேசி பாருங்களேன், அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாருங்க ரொம்ப கஷ்டப்படுவோம், பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். நிச்சயமா சார், அருமையான தகவல் சார். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி கடக்கோடியில இருக்கிற மக்களுக்கும் இது போய் சேருங்கிறதுக்காக தான் நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற மக்களும் பயன்பெறணும். நல்ல தகவல் சார், நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சம்பத் சுப்பிரமணி சார் நடத்தக்கூடிய ஒரு அருமையான மிளகாய்த்தூள் அபிஷேகம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முருகர் கோயில்ல நடக்க இருக்கு. நீங்க எல்லாருமே மிளகாய்த்தூளை, காஞ்ச மிளகாய்த்தூளை அரைச்சு உங்க கையால எடுத்துட்டு வந்து அதுல கலந்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அத்தனையும் விலகும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.